அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாவின் திக்ரை கொண்டு தான் உள்ளம் பசுமையாக இன்பமாக செழிப்பாக இருக்கும். நம் இன்பம் உலகின் நாவினுடைய சுவையே அதிவிரைவாக செல்பவர்களாக இருக்கிறோம். நம் நாவின் சுவையின் காரணமாக அது நல்லதா கெட்டதா, உடல் ஆரோக்கியமா இல்லையா என்பதை மறந்து அந்த நேரத்தில் என் நாவிற்கும் வயிற்றுக்கும் உணவினுடைய சுவை, நிறைவு, சந்தோஷத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கிறோம். நம் நாவு என்றைக்கு சுவையை தேட ஆரம்பித்ததோ நோய்களையும் சேர்த்து தேடிக்கொள்கிறோம். அனைத்து நோய்களுக்கும் ஒரு மனிதனுக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவர்களின் ஃபுட் ஸ்டைல் தான். அப்போ ஃபுட் ஸ்டைல் கரெக்டாக இருந்தால் நோய் தீண்டுதலிருந்து, நோய் உருவாகுவதிலிருந்து பாதுகாக்கலாம். படைத்த ரப்பு அவனை நினைவு கூறக்கூடிய நாவை பற்றி எப்படி கூறுகிறான் என்றால், லா எஸாலு லிசானிக ரத்பம் மின் திக்ரில்லாஹி அஸ்ஸ வஜல்ல. அல்லாவை நினைவு கூறக்கூடிய உன்னுடைய நாவு எப்போதும் ஈரமாக இருக்கட்டும் என்று அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாவின் நினைவு உன்னுடைய நாவு ஈரமாகட்டும் என்று அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். ஆனால் நம் நாவினுடைய ஈரம் என்பது உணவின் சுவையின் மூலம் மட்டும்தான் இருக்கிறது. அப்போ எத்தனை பேர் இந்த ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.